ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளையை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தான். இது டிமாண்ட் அண்ட் சப்ளையோட பார்ட் 2 வீடியோ. இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கணுன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையோட பார்ட் 1 வீடியோவை நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சப்ளை ஜோனை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம பார்ட் 1 வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்ட கேண்டில்ஸ்டிக் பட்டனோட ஹையர் வீக்கில் இருந்து க்ரீன் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டிமாண்ட் ஜோனுக்கு அப்படியே வைஸ் வர்ஸா டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம பார்ட் 1 வீடியோவில் மென்ஷன் பண்ண கேண்டில்ஸ்டிக் பட்டனோட லோயர் வீக்கில் இருந்து ரெட் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் மார்க் பண்ணணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேமே சூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸை மார்க் பண்ணுறதுக்கு சில MCX ஃபியூச்சர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது கமோடிட்டி ஃபியூச்சர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் என்னென்னா, இனிஷியல் பிரேக் 2 on 1, அதாவது 2 கேண்டில் ஸ்டிக்ஸ் சேர்ந்து ஒரு ரெட் கேண்டிலை பிரேக் பண்ணுறது. இப்போ பாருங்கள், கேண்டில் ஸ்டிக்கோட லோயர் விக்கில் இருந்து அந்த ரெட் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணோம். இதுதான் 2 on 1 டிமாண்ட் ஜோன். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணுறேன். இப்போ நான் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அதிலே பேக்கில் மூவ் பண்ணோம்னா இங்கே ஒரு ட்வீசர் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. தட் இஸ் 1 on 1 சப்ளை ஜோன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம மார்க் பண்ண டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ்லேருந்து எவ்வளோ ரேலிஸ் அண்ட் எவ்வளோ ட்ராப் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சார்ட்டை நான் இன்னும் பேக்வேர்டில் மூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் பட்டன் அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் H4. இதுதான் நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ண டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ். நான் சார்ட்டை அப்படியே பேக்வேர்டில் மூவ் பண்ணுறேன். பாருங்கள், 3 on 1 சப்ளை ஜோன் டாமினன்ட் பிரேக். ஜோன் மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹையர் ஷேடோவிலேருந்து க்ரீன் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். தட் இஸ் டாமினன்ட் பிரேக். இங்கே பாருங்கள், பியரிஷ் என்கல்ஃபிங் 1 on 1 சப்ளை ஜோன். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்வீசர் பாட்டம் 1 on 1 டிமாண்ட் ஜோன் டைப். இது இப்போ அந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து எவ்வளோ பெரிய ரேலி ரன் ஆயிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆன பிறகு ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்ட், மறுபடியும் அந்த சேம் ட்வீசர் பாட்டம் டிமாண்ட் ஜோனை டெஸ்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து நம்ம மார்க் பண்ண சப்ளை ஜோனுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. மறுபடியும் அங்கே ரிடெஸ்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து அந்த சேம் டிமாண்ட் ஜோனுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு அப் மூமெண்ட், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராப். பாருங்கள், இந்த 3 on 1 சப்ளை ஜோன்லேருந்து எவ்வளோ பெரிய பிரேக், எவ்வளோ பெரிய ட்ராப்னு. இந்த ஃப்யூச்சரில் நம்ம கேண்டில் ஸ்டிக் பட்டன்ஸ் படி அனலைஸ் பண்ண டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு கமோடிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் நேச்சுரல் கேஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே பாட்டமில் ஒரு ட்வீசர் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. தட் இஸ் 1 on 1 டிமாண்ட் ஜோன். நெக்ஸ்ட்டு வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா பியரிஷ் என்கல்ஃபிங் 1 on 1 சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த சப்ளை ஜோன்லேருந்து நம்ம மார்க் பண்ண டிமாண்ட் ஜோனுக்கு எவ்வளோ பெரிய ட்ராப்னு பாருங்கள்.
நெக்ஸ்ட் இங்கே ட்வீசர் பாட்டம் ஃபார்ம் பண்ணனால தான் கண்டிப்பாக இது ஒரு அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்வேர்டில் மூவ் பண்ணிட்டு வாங்க. இங்கே பாருங்கள் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங், தட் இஸ் 1-on-1 சப்ளை ஜோன். இங்கே விக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக கேண்டில் ஸ்டிக்கோட ரியல் பாடியை மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ராப்னு. இது வந்து 4 hour டைம் ஃப்ரேமு. 4 hour டைம் ஃப்ரேம்லேயே இவ்வளோ ஹியூஜ் ட்ராப் இருந்துச்சுன்னா, அப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது டே ட்ரேடிங்க்கெலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல பெனிஃபிஷியலான, அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3 இருக்கக்கூடிய ட்ரேட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 3-on-1 சப்ளை ஜோன். பாருங்கள் ஹையர் விக்லேருந்து க்ரீன் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ராப்னு. டவுன் ட்ரெண்டில் தான் ப்ரைஸ் போயிருக்கு. ஓகே, H4 டைம் ஃப்ரேமில் அது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண ஜோன்ஸ் தான் காட்டிகிட்ருக்கு. பாருங்கள் ஒரு ட்வீசர் டாப் பேட்டர்ன், தட் இஸ் 1-on-1 சப்ளை ஜோன். விக் வந்து க்ரீன் கேண்டலுக்கு ஹையராக இருக்குது. ஸோ ஹையர் விக்லேருந்து க்ரீன் கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் மார்க் பண்ணுறேன். பாருங்கள் நம்ம மார்க் பண்ண ஜோன்ஸ்லேருந்து எவ்வளோ பெரிய ட்ராப்ஸ்னு. இப்போ நான் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். இதுவரை மார்க் பண்ண டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ்லேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த அளவுக்கு போயிருக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் இன்னொரு கமோடிட்டி சூஸ் பண்ணுறேன், தட் இஸ் சில்வர் மைக். சில்வர் மைக்லேயும் நான் H4 டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கேன். புல்லிஷ் என்கல்ஃபிங் 1-on-1 டிமாண்ட் ஜோன். பாருங்கள் ரெட் கேண்டிலுக்கு தான் லோயர் விக் இருக்குது. ஸோ லோயர் விக்லேருந்து ரெட் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் மார்க் பண்ணோம். 1-on-1 டிமாண்ட் ஜோன் இது. பாருங்கள் அங்கேருந்து எவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டுன்னு. பாருங்கள் இங்கே 3-on-1 சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இதை ஆல்ரெடி மார்க் பண்ணி காட்டினது தான். நெக்ஸ்ட் நான் ஏதாவது கேப் அப் ஆர் கேப் டவுன் மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ கேப் அப்புனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது தான் ப்ரைஸ் கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். ஸோ அதை ஒரு க்ரீன் கேண்டிலாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ஒரு க்ரீன் கேண்டிலாக கன்சிடர் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் இருக்குது. ஸோ 2-on-1 பிரேக் இது, தட் இஸ் இனிஷியல் டிமாண்ட் ஜோன். இது இனிஷியல் பிரேக் டிமாண்ட் ஜோன். அந்த இனிஷியல் பிரேக் டிமாண்ட் ஜோனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் நான் பேக்வேர்டில் போகிறேன். இங்கே பாருங்கள் எங்கேன்னு ஒரு 2-on-1 டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ரெட் கேண்டில் அண்ட் க்ரீன் கேண்டில் ரெண்டுக்கும் சேம் லெவலில் தான் விக் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ விக்லேருந்து அந்த ரெட் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணுறேன். இந்த டிமாண்ட் ஜோனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நம்ம மார்க் பண்ண டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ்லேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ப்ரைஸ் வந்து இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண டிமாண்ட் ஜோனை ரிட்டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணால் ப்ரைஸ் வந்து நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்க டிமாண்ட் ஜோன் வர ட்ராவல் ஆகும். அப்படி இல்லை ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னா நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்க சப்ளை ஜோன் வர ட்ராவல் ஆகும். இப்போ நான் அந்த லெவல்ஸை மார்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் 11-1லேருந்து
லெவல் 2க்கு போயிருக்க ப்ரைஸு. ஸோ அங்கேருந்து ஒரு ஹியூஜ் ஆப். அதுக்கப்புறம் சப்ளை ஜோனை பிரேக் பண்ணி மறுபடியும் லெவல் 2க்கு வந்திருக்கு. அங்கே மறுபடியும் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து 3rd லெவலுக்கு ரீச் ஆகுன்றது என்னோடய சஜஷன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளையோட பார்ட் 1 வீடியோவை நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும்.